அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு கோபுரவாசல். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை சொல்லி உலக யோகா நாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து மகிழ்கிறேன். யோகா நம்முடைய உயிருக்கு, உள்ளத்திற்கு, உடலுக்கு எப்படியெல்லாம் நன்மையை செய்கிறது என்பதை ஒரு அறிமுக நிலையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் ஒரு சொல்லை காதில் வாங்கும் பொழுது அந்த சொல்லினுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். யோகா அல்லது யோகம் என்பதனுடைய பொருள் என்ன? யோகா என்பது ஆங்கில வழி உச்சரிப்பு. நம்முடைய பாரம்பரியமான மரபு வழி உச்சரிப்பு யோகம். யோகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இணைதல், சேர்தல் என்று ஒரு பொருள். அதற்கு மாறான பொருளையும் அது தருகிறது. பிரிதல் என்ற பொருளையும் அது தருகிறது. விடுதலை, விட்டு விலகுதல் என்ற பொருளையும் அதே யோகா என்பது தருகிறது. இணைதல் என்பதும் அதனுடைய பொருள், பிரிதல் என்பதும் அதனுடைய பொருள். இப்படி முரண்பட்ட பொருளை தருகின்ற ஒரு சொல்லை ஏன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தோமானால், இந்த உலக பந்தங்களிலிருந்து, ஐம்புல கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு இந்த உயிரானது இறைவனை நாம் நாடுகின்ற அளவில் நாம் சேருவதை இந்த யோகா என்பது காட்டுகிறது நமக்கு. எனவே யோகா என்பது இணைவு. எதனுடைய இணைவு? இந்த உடலும் மனமும் உடல் மனதினுடைய இணைவு, உடல் உயிரினுடைய இணைவு. இப்படி நமக்கு பலவிதமான இணைவுகளை யோகா என்பது நமக்கு காட்டுகிறது. எனவே இணைவும் பிரிதலுமாகிய ஒரு அற்புதமான நிலையில் யோகாவை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ பொதுவாக நாம் கிராமத்தில் ஒரு பழமொழியை சொல்வோம், யோகம் என்று சொன்னால் அவனுக்கு யோகா அடிச்சிருக்கு அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன பொருள்? ஏதோ ஒன்று அவனை சேர்ந்திருக்கிறது என்பது பொருள். எனவே என்ன அவனை சேர்ந்திருக்கிறது? ஏதோ ஒன்று சேர்ந்திருக்கிறது. எனவே சேர்ந்து இருக்கின்ற இணைவை யோகம் என்ற சொல் நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே உடல் உயிர் இதற்கு ஆன தொடர்பு வள்ளுவர் குறிப்பிடுவார். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? உயிருக்கும் உடலுக்குமான இணைவை போல ஒரு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். ரெண்டும் பிரிஞ்சுதுன்னா மரியாதை இருக்காது. உயிர் இல்லாத உடலுக்கு பிணம்னு பேரு, உடம்பில்லாத உயிருக்கு ஆவின்னு பேரு. அப்ப மனிதன் என்ற ஒரு உயிரினம் என்கின்ற ஒரு பெயரை இந்த இணைவு தான் பெற்றுத் தருகிறது. அதுபோல உடலிடை உயிரோடு நட்பு என்ன? மடந்தையோடு எம்மிடை தொடர்பு என்று சொல்வார். உடலுக்கும் உயிருக்குமான நட்பை போல இந்த மனைவியோடு எனக்கு இருக்கிற தொடர்பு இருக்கிறது என்று திருவள்ளுவர் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே உடல் உயிருக்கான தொடர்பு. அடுத்தது, உடலும் மனதும் எப்படி இணைந்திருக்கிறது? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் என்பது சித்தர்களுடைய கொள்கை. எனவே மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். எனவே யோகா என்பது யோகாசனம் செய்வது மட்டும் யோகா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் தயவு செய்து அந்த எண்ணத்தை இன்றிலிருந்தாவது மாற்றிக்கொள்ளுங்கள்.
யோகம் என்பதில் 8 அங்கங்களில் ஒரு அங்கம் யோக ஆசனங்கள். ஆனால் யோக ஆசனங்களையே யோகாவாக, முழுமையான யோகாவாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார்கள். எனவேதான் இந்த சொற்பொழிவை நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். எனவே யோகம் என்பது ஆசனத்தை ஒரு அங்கமாக கொண்ட 8 பெரும் பிரிவுகளை கொண்ட ஒரு அமைப்பு. இதை அட்டாங்க யோகம் என்று சொல்வோம். திருமூலர் குறிப்பிடுகிறார். யோகாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பதஞ்சலி முனிவர் அட்டாங்க யோகம், பதஞ்சலி சூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த பதஞ்சலி முனிவரும் நம்முடைய திருமூலரும் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது இன்று வரை வரலாற்று ஆய்வாளர்களால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியல. அவ்வளவு பழமையான ஒரு இந்திய பாரம்பரியம், நம்முடைய பாரத நாட்டினுடைய ஒரு பண்பாடு, உலகத்திற்கே சொன்ன அற்புதமான ஒரு கலை யோகம். யோகாவை அறிவியல்னு பார்த்தா அது அறிவியல், கலை என்று பார்த்தால் அது கலை. யோகாவை தயவு செய்து உடற்பயிற்சின்னு சொல்லி சுருக்கிறாருங்க. உடற்பயிற்சி வேறு, யோக கலை என்பது வேறு. நீங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய கவனம் உடல் மீது இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பாட்டு கேட்டுட்டு செய்யலாம், ஒரு படத்தை பார்த்து கொண்டு உடற்பயிற்சி செய்யலாம், தொலைபேசியில் உரையாடி கொண்டு உடற்பயிற்சி செய்யலாம். ஆனால் யோகா நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல், உள்ளம், உயிர் மூன்றும் ஒரே நிலையில் ஒருங்குபட்டால் தான் அதற்கு பலன். நான் 10 வருஷமா யோகா செய்யறேன், எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க இந்த மூன்றினுடைய ஒருங்கிணைவு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். யோகா செய்யறேன், எனக்கு சுகரே குறைய மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்டு யோகா செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது பேசிக்கொண்டு யோகா செய்து கொண்டிருப்பார்கள். அது அல்ல. எனவே உடல் உயிர், அடுத்தது உடல் மனம், அடுத்தது உயிர் இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலையில் 3 விதமான இணைவுகளை இந்த யோகா நமக்கு 3 கட்டங்களாக பிரித்து சொல்லுகிறது. இப்ப அந்த அட்டாங்க யோகம், அட்டு என்ற சொல்லுக்கு 8 என்பது, அதுல இருந்தா 8 என்பது வந்தது. அட்டதிக் பாலகர்கள், அட்ட வீரட்ட தலங்கள் என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அஷ்டலட்சுமி 8 என்ற பொருள். அப்ப அட்டாங்க யோகம் 8 அங்கங்களை உடைய யோகம். அதுதான் பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுகிறார். அதுல என்னென்ன இருக்கு? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்கள் தெளிவா நம்ம புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப வடமொழி பெயர்களா இருக்குன்னு நீங்க ரொம்ப குழம்பிட வேண்டாம். ரொம்ப எளிமையானது. இயமம் என்று சொன்னால் சமூகத்தோடு நாம் எப்படி வாழ வேண்டும், சமூக ஒழுக்கம், சமூகத்தோடு நாம் எப்படி இணைந்து, யோகானவே இணைந்துன்னு சொன்னேன், இணைவுன்னு சொன்னேன். அப்ப சமூகத்தோடு நம்முடைய இணைவை காட்டுவது இயமம், சமூக ஒழுக்கம். அப்ப என்னென்ன சமூக ஒழுக்கம்ன்றது? திருடாமை, கள்ளாமை, பொய் சொல்லாமை, பஞ்சமா பாதகங்கள் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல முதல் பாவம் பார்த்தீங்கன்னா பொய், களவு, கொலை, பெண்வழி சேரல், சூது என்று சொல்லக்கூடிய 5ம் பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமா பாதகங்கள் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, சமூகத்தையும் சீரழித்து விடும். எனவே முதலில் சமூக ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை இயமம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த இயமம் இல்லாத மதங்களே கிடையாது. அதனால்தான் யோகா என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களுக்கு, சமயம் சார்ந்தவர்களுக்கு என்ற எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யோகா என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்குகளும் இருக்கு. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன, நம்முடைய அறிவியல் சொல்லுகிறது 84 லட்சம் உயிரினங்கள். அப்ப எத்தனை யோகா இருக்குன்னு கேட்டா 84 லட்சம் யோகா இருக்கு. அதுல நம்ம சில யோகாவை தெரிஞ்சுக்கிட்டு சில யோகா ஆசனங்களை தெரிஞ்சு, ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய உடலை வளப்படுத்துவதற்கு சில பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அது பிற்காலத்தில் யோகாசனங்களாக, தனித்தனி இருக்கைகளாக நமக்கு வரைமுறைப்படுத்தினாங்க. இப்ப எடுத்துக்காட்டா மகராசனம்னு சொல்லுவோம். முதலை எப்படி தன்னுடைய உடம்பை வளைக்கிறதோ அது போலவே வளைத்து செய்கின்ற ஆசனத்துக்கு பேர் மகராசனம்னு பேர். மயிலை போல செய்யக்கூடிய ஆசனம் மயூர் ஆசனம்னு பேரு. கோழியை போல் உட்கார்வதற்கு பேர் குக்குட ஆசனம். குக்குடம்னா கோழின்னு அர்த்தம். குக்குட ஆசனம்னு பேரு. காக்கா உட்கார்ற மாதிரி உட்கார்றதுக்கு பேர் பக்காசனம்னு பேரு. காக்கா என்பது பக்காசனம் என்பது பேரு. அப்ப பல ஆசனங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் பெயரால, விலங்குகள் பெயரால இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விலங்கும் தன்னுடைய உடம்பை பேணுவதற்கு சில வழிமுறைகளை, சில வடிவமைப்புகளை, சில பயிற்சிகளை வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். மனுஷன் தான் பயிற்சியா செஞ்சிட்டு இருக்கிறான்.
மற்ற எல்லா விலங்குகளும் பயிற்சியை வாழ்வியலாக செய்து கொண்டிருக்கின்றன. நடக்க மாட்டோம், ஆனா வாக்கர்ல நடந்துகிட்டு இருப்போம். ஓட மாட்டோம், ஆனா நின்ன இடத்துல ஜாகிங் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் நம்ம தூக்க மாட்டோம், ஆனா வெயிட் லிஃப்டிங்ன்ற பேர்ல அதே வேலையை செஞ்சுட்டு இருப்போம். படி ஏற மாட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், படி ஏறுவது போல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஒரு அறையில நாம் குளிர்சாதன வசதிகளை செய்து கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியாக நாம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் யோகாவினுடைய பல்வேறு நிலை. இப்ப இயமம் முடிஞ்சிருச்சா? நியமம் என்றால் தன் ஒழுக்கம், நம்மை நாம் சரிப்படுத்துறது. இதத்தான் திருமூலர் ரொம்ப அழகா சொல்றார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். மனுஷனை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் புதுசா பிறந்து வரணும்னு இல்லை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் அடுத்த தெருக்காரன் வரணும்னு அவசியமே இல்லை. அவனை கெடுத்துக்கிறது அவனே போதும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டன் சொல்லிட்டான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனவே நியமம் என்பது தன் ஒழுக்கம், சுய ஒழுக்கம். அப்ப தன்னை உணர்தல். தன்னை உணர்ந்தால் தலைவனை உணர முடியும். ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தன்னை உணர்ந்தால் தான் தலைவனை உணர முடியும். எனவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். எனவே சுய ஒழுக்கத்தினால் தன்னை பற்றிய இதைத்தான் மனவளக்கலையில அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்தல் என்று சொல்கிறார்கள். அதுபோல நியமம் சுய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய தன் ஒழுக்கம். மற்றவங்க பார்க்கலைங்கிறதுக்காக நாம தவறு செய்யக்கூடாது இல்லையா? தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னு வள்ளுவன் சொல்லுவார். அப்ப பொய் மற்றவர்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. உன்னுடைய நெஞ்சே நீ பொய் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை அது அழித்து விடும் என்று ரொம்ப அழகா சொல்வது போல இந்த இடத்தில் நாம் நியமம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது மூன்றாவதாக வருவது ஆசனம். இதுல தான் யோகாசனங்கள் 84 லட்சம் வகைகள் யோகாசனங்கள் இருக்கின்றன. இன்று அவை சுருங்கி சுருங்கி நமக்கு ரொம்ப குறைச்சலா நாம சில 1000 ஆசனங்கள், 100 ஆசனங்கள், அதுல 4 நிலைகள்ல செய்யக்கூடிய ஆசனங்கள், நின்ற நிலை ஆசனங்கள், அமர்ந்த நிலை ஆசனங்கள், குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள், மல்லார்ந்த நிலை ஆசனங்கள், உயர் ஆசனங்கள் என்று 5 வகையாக யோகாசனத்தினுடைய அந்த நிலைகளை வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று நின்ற நிலை ஆசனம். நாம் நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்கு, நீங்க பார்த்திருக்கலாம். அந்த ஆசனங்கள்லாம் நின்றுட்டு செய்யறதுல ரொம்ப அழகா நம்ம ஏகபாத ஆசனம், அந்த காலத்துல தவம் முனிவர்கள்லாம் ஏகபாத தவத்தை செய்வார்கள். ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் ஏகபாத ஆசனம், திரிகோண ஆசனம், இதெல்லாம் நின்ற நிலை ஆசனங்கள்ல ரொம்ப மிக முக்கியமானது. அமர்ந்த நிலை ஆசனத்துல தவம் செய்வதற்கென்றே அற்புதமான ஒரு ஆசனமாக நம்முடைய முனிவர்கள் செய்த அந்த ஆசனங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அப்படி வஜ்ராசனத்துல உட்கார்ந்து தவம் செய்யறது, பத்மாசனத்துல உட்கார்ந்து தவம் செய்வது, இதெல்லாம் உடம்பை வஜ்ரம் போல உடம்பை பலப்படுத்துறதுனால அதுக்கு வஜ்ராசன தவம்னு பேர். அதே மாதிரி பத்மாசனம், தாமரை பூவை போல அமர்ந்து, சாதாரணமா நம்ம உட்கார்றதுக்கு பேர் சுகாசனம்னு பேர். தாமரைப்பூ இதழ்களை போல கால்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அமைத்து அமர்கின்ற ஆசனத்துக்கு பத்மாசனம். ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா பத்மபீடத்தின் மேல் தான் ஒரு கோவிலை அமைப்பார்கள். அந்த பத்மபீடத்தின் மீது கோவில் அமைக்கப்படும் பொழுது அதனுடைய அடித்தளம் நிலையாக இருக்கும் என்பது. அதுபோல நம்முடைய உடம்பை நிலைப்படுத்தக்கூடிய ஆசனம் பத்மாசனம், வஜ்ராசனம். நம்ம சாதாரணமா உட்கார்றதுக்கு பேர் சுகாசனம்னு பேர். இது மாதிரி அமர்ந்த நிலை ஆசனங்கள். அதுபோல குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள்ல பார்த்தீங்கன்னா தனுர் ஆசனம், உடம்பை வில் போல வளைக்கக்கூடிய ஆசனம், இதெல்லாம் நமக்கு குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனங்கள். மல்லார்ந்த நிலையில் செய்யக்கூடிய சக்கராசனங்கள் அதெல்லாம் இருக்கு, நமக்கு பார்த்துருக்கிறோம். அதே போல மகராசனம், படுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஓய்வு ஆசனம் அல்லது மாற்று ஆசனம் என்று சொல்வார்கள். மாற்று ஆசனம் அப்படின்னா இடதுபுறமாக நாம் ஒரு ஆசனத்தை செய்தோம் என்று சொன்னால் வலதுபுறமாக அந்த ஆசனத்திற்குரிய மாற்று ஆசனத்தை செய்ய வேண்டும். இல்லைன்னா அந்த உடம்பு அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலைத்தன்மை இழந்துவிடும். அடுத்து ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஓய்வு ஆசனம் இருக்கு. நின்ற நிலை ஆசனத்துக்கு ஒரு ஓய்வாசனம் இருக்கு, அமர்ந்த நிலை ஆசனத்துக்கு ஒரு ஓய்வாசனம் இருக்கு, அதுபோல குப்புறப்படுத்த நிலைக்கு ஒரு ஓய்வாசனம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆசனங்கள்ல இத்தனை வகைகள். அடுத்து உயராசனம் என்று சொல்லக்கூடிய சிரசாசனம், மயூராசனம், கருடாசனம் போன்ற ஆசனங்கள்லாம் சிரசாசனம். இப்ப இந்த 4 நிலைகளும் வரக்கூடிய ஒரு ஆசனத்தை 12 நிலைகளாக வைத்து ஒரே ஆசனமாக சூரிய வணக்கம் அல்லது சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய நிலையில சூரிய நமஸ்காரத்தை நம்முடைய முன்னோர்கள் நின்ற நிலை, அமர்ந்த நிலை, குப்புறப்படுத்த நிலை, எழுந்த நிலை என்ற எல்லா நிலைகளையும் ஓரளவு உள்ளடக்கிய ஒரு ஆசனம்.
அதை என்ன சொல்றாங்க, சூரிய நமஸ்காரம் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த நிலையில் பார்த்தோம்னா எல்லா ஆசனையும் செய்ய முடியாதவர்கள் சூரியாசனம் மத்தியாச்சும் செய்யலாம். சூரிய நமஸ்காரத்தை மட்டுமாவது ஒரு 12 முறை குறைந்தபட்சம் செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. கண்ட நேரத்தில் யோகாசனம் செய்யலாம்னா செய்யக்கூடாது. அதற்கு சரியான பொழுது விடியற் காலை பொழுது, பிரம்ம முகூர்த்தம் என்று நம்முடைய முன்னோர்கள் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள். 4:30 மணிக்கு மேல 6:30 மணிக்குள் செய்வதுதான் யோகாசனத்தினுடைய முழு பலனை நமக்கு தரும். அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் செய்யணும். சூரியன் இருக்கும் பொழுது, உச்சத்தில் இருக்கும் பொழுது யோகாசனம் செய்தால் அது எதிர்மறையான பலனை தரும் என்று சொல்கிறார்கள். அதுபோல கண்டதையும் சாப்பிட்டுட்டு யோகா செய்யலாமா? செய்யக்கூடாது. வெறும் வயிறாக இருக்கணும். யோகாசனம் செய்யும் பொழுது வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது. வேண்டுமானால் ஒரு தண்ணீர், வெதுவெதுப்பான தண்ணீர் அறிந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யோகாசனம் செய்யலாம். சில பேருக்கு இந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் யோகா செய்வதற்கு முன்னாலும் யோகா செய்த பின்னாலும் 1/2 மணி நேரம் இடைவேளை தேவை என்று சொல்கிறார்கள். 5 வயது முதல் யோகாசனத்தை தொடங்கலாம், 80-90 வயது வரை செய்யலாம் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள். எனவே அதுல இதய நோயாளிகளுக்கான ஆசனங்கள், செய்யக்கூடிய ஆசனங்கள், செய்யக்கூடாத ஆசனங்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூச்சு தொடர்பான நோய் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஆசனம், செய்யக்கூடாத ஆசனம், கர்ப்பிணி பெண்கள், ரத்த அழுத்த நோய், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. எல்லா ஆசனத்தையும் எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு அறிவீனம் வேற எதுவுமே இல்லை. அவரவர்கள் உடலுக்கு தகுந்த, அவரவர்களுடைய வயதுக்கு தகுந்த, அவரவர்களுடைய திறனுக்கு தகுந்த ஆசனத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும். நான் சிரசாசனம் செய்யறேன் அப்படின்னு ஒரு 100 கிலோ எடை உள்ளவன் ஒருத்தன் முயற்சி பண்ணான்னா அவனுக்கு அங்கங்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட வேண்டியதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசனம் கத்துக்கிட்டு உடனே எல்லா ஆசனத்தையும் ஒரே நாளில் செஞ்சு பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இந்த யோகாலாம் சரிப்பட்டு வராதுங்க, அதெல்லாம் நமக்கு சும்மா சொல்றாங்க அப்படின்ட்டு அதையே வெறுப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. யோகா என்பது படிப்படியாக மெதுவா மெதுவா, நம்ம எப்படி ஒரு ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலை வளர்ச்சிகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள் இல்லையா? அரும்பு, அதுக்கப்புறம் மலர், அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் கனி. எடுத்தடுப்புல கனி வந்துடாது. முதல்ல அரும்பு, அதுக்கு அடுத்தது பூவாக மாறுகிறது, மலராக மாறுகிறது, மலர் காயாகிறது, காய் கனியாகிறது. அதுபோல யோகாவும் குறைந்த நேரமாக தொடங்கி படிப்படியாக யோகாசனத்தை செய்ய வேண்டும். இது ஆசனம் 3வது. அடுத்தது பிராணாயாமம்னு சொன்னாங்க, மூச்சு பயிற்சி. அட்டாங்க யோகத்துல 4வதா சொல்றது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி இல்லாம யோகாசனம் செஞ்சீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க, யோகா சொல்லிக் கொடுக்கும் பொழுதே நீங்கள் அதை ஆசனத்தை செய்ய தொடங்கும் பொழுது காற்றை உள் இழுத்துக் கொள்க, ஆசனத்திலிருந்து நீங்கள் தளர்வடையும் பொழுது காற்றை வெளிவிடுக என்று சொல்லித்தான் பண்ணுவாங்க. இன்னும் அந்த யோகாசனம் எவ்வளவு நேரம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது 5 மூச்சு வரை, 10 மூச்சு வரை, 15 மூச்சு வரை இதை செய்யலாம் என்று நம்முடைய அந்த பிராணவாயுனுடைய அளவை கொண்டுதான் யோகாசனம் செய்யக்கூடிய கால அளவு தீர்மானிக்கப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கணும். கண்ணா பின்னாடி யோகாசனம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி. திருமூலர் ரொம்ப அழகா சொல்றார், காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இந்த காற்றை பிடிக்கிறதுனா என்ன? எடுத்துக்கொள்ளுகிற காற்று, இன்ஹேல்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கொள்ளுகிற காற்றினுடைய அளவு அதிகமா இருக்கணும், ஏன்னா அது உயிர் வழி, ஆக்சிஜன். எனவே அந்த காற்றை உள்ளே நிறுத்த வேண்டும். நிறுத்திய காற்றை மெதுவாக வெளியே அனுப்ப வேண்டும். வெளியே அனுப்புகின்ற காற்று கார்பன் டை ஆக்சைடு, அது நச்சு வாயு. அதை வெளியே அனுப்பும் பொழுது மெதுவாக அனுப்பணும். எனவே எடுத்துக்கொள்ளுகிற காற்றினுடைய அளவு அதிகமாகவும், நிறுத்துகிற அளவு அதற்கு அடுத்ததாகவும், வெளியில் விடுகிற அளவு குறைவாகவும் இருந்தால் அவர்கள் யமனையே எட்டி உதைக்கக்கூடிய ஒரு ஆயுளை பெறுவார்கள். திருமந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு வாட்டி சொல்றேன், காற்றை பிடிக்கும், பிடிக்கும்னா மூச்சை நிறுத்தி வைக்கிறது, தம் கட்டி. இப்ப இசை பாடுறவங்களுக்கு இயல்பாவே இது நடக்கும். அப்ப காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அப்ப காற்றை பிடிச்சு வைக்கிறது, அது பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்துல நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. இது ஒரு அறிமுகம் என்கின்ற காரணத்தினால் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல முடியும். அப்ப அந்த பிராணாயாம பயிற்சி ஆசனத்துக்கு ரொம்ப முக்கியம், அதனால அதை எடுத்து வச்சாங்க. அடுத்து நான் சொன்னேன், யோகாசனம் செய்யும் பொழுது கண்டபடி 5 புலன்களையும் அலைய விடக்கூடாது. கள்ளப்புலன்னு சொன்னார். அது நல்ல புலனா இருந்தா தான் யோகாசனம் நல்ல ஒரு குணத்தை, நல்ல ஒரு செயல்பாட்டை, நலத்தை நமக்கு தரும். அப்ப இந்த 5 புலன்களையும் அடக்கணும்னு நினைச்சா அடங்காது. அதை புரிந்து கொள்ளணும். அது செல்கிற பணியை நாம்
வேறு பக்கமாக மடைமாற்றம் செய்யணும். அதைத்தான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பிரத்யாகாரம், புலன்களை ஒழுங்குபடுத்துதல், புலன் அடக்கத்தை பிரத்யாகாரம் என்று சொன்னார்கள். அப்ப பிராணாயாமம் ஒவ்வொன்றும் செய்ய தான் ஒவ்வொன்றும் வரும். எடுக்கிறதுக்குள்ள பிரத்யாகாரத்துக்கு போக முடியாது, புலன் அடக்க முடியாது. முதல்ல சமூக ஒழுக்கம்ன்ற இயமம், அடுத்தது தன் ஒழுக்கம் என்ற நியமம், அடுத்தது ஆசனங்கள் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள், அடுத்ததாக நான்காவதாக இருக்கக்கூடிய பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சி. இந்த நான்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாவதா பிரத்யாகாரம் என்பது, புலன் அடக்கம் என்பது ரொம்ப எளிமையா நம்மளால செய்ய முடியும். அப்ப இந்த படிநிலையை கடந்து வந்தா தான் அது முடியும். அப்ப புலன் அடக்கத்தை நாம் செய்தாச்சு. சரி, அப்ப புலன் அடக்கத்துக்கு அடுத்தது தாரணை என்று ஒன்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா 5 புலன்களையும் ஒருமுகப்படுத்துதல். அது எப்படி முடியும்? இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிதம்பரத்துக்கு போனாராம். சிதம்பரத்துக்கு போனோடனே அந்த தில்லைக்கூத்தனுடைய நடராஜ வடிவத்தை பார்த்த உடனே அவருடைய அத்தனை புலன்களும் ஒன்னா கண்ணுக்கு வேலையை கொடுத்துச்சான். காது இருந்தது, ஆனா அவருக்கு வேற எதுவும் கேட்கல. வாய் இருந்தது, பேசல. மூக்கு இருந்தது, நுகரல. உடம்பு இருந்தது, உணரல. ஆனால் இந்த கண் மட்டும் 5 பேருடைய அறிவையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு பார்த்தது. என்ன பொருள்? அதுதான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப உங்களுடைய கை கடிகாரத்துல மணி எத்தனைன்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அப்படி பார்த்து என்ன சொல்லுவோம்? மணி இப்ப 11:15 ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த கை கடிகாரத்தை எந்த கடையில வாங்கினீங்க அப்படின்னா சொல்லிடுவோம். அடுத்தது 3வது அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கை கடிகாரம் என்ன நிறுவனத்திற்கு சொந்தமானது, என்ன கம்பெனி அந்த வாட்ச் அப்படின்னு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா திரும்பவும் அந்த கை கடிகாரத்தினுடைய டயலை நம்ம பார்த்து இது இந்த கம்பெனியோடதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு கருத்தை நீங்க நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். நாம் மணி பார்க்கும் பொழுதும் அந்த கம்பெனியினுடைய பெயர் அதே டயல்ல தான் இருந்துச்சு. ஆனால் மணி பார்க்கும் பொழுது இந்த கண்கள் அதை பார்த்தாலும் நம்முடைய மூளையானது எதை நோக்குகிறதோ அதைத்தான் பதிவு செய்கிறது. எனவே கண்கள் பார்த்தால் கூட மணி கேட்கும் பொழுது அந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு எங்க இருக்குன்னு தான் நோக்கம் செல்கிறதே தவிர கண்கள் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பார்த்தாலும் பதிவு என்பது மணியில் இருக்கிறது. அடுத்த கேள்வி, கம்பெனின்னு கேட்கும் பொழுது மணியை பார்க்க மாட்டோம், அந்த கம்பெனியை தான் பார்ப்போம். ஆனால் கண் அந்த டயல்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குது. அப்ப தாரணை பிரத்யாகாரத்துக்கு அடுத்தது தாரணைன்னு சொல்றது என்ன அப்படின்னா 5 புலன்களுடைய அறிவையும் ஒருமுகப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன். நீங்க எதை காண்கிறீர்களோ அதில் ஒருமுகப்படுத்துதல். சரி, இந்த ஒருமுகப்படுத்துதல் உடனே நிகழுமானா? நிகழாது. அதுக்கு அடுத்தது, அதுக்கு பேர் தான் தியானம்னு சொன்னாங்க. அப்ப இந்த தியானம் என்பது என்ன அப்படின்னா ஒருமுகப்பட்டதை நிலைப்படுத்துதல். இதுல நம்மளால எவ்வளவு நேரம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது? இப்ப தியானம் 1 மணி நேரம் செஞ்சேன்னா அது பொய், நிச்சயமா முடியாது. ஏன் இப்படி முடியாதுன்னு சொல்றேன்னா, நம்ம தியானத்துக்குன்னு உட்காந்து கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஞாபகத்துக்கு வரும். 4 மாசம் சேர்த்து கேட்பாங்களா, 2 மாசம் பிரிச்சு கட்டுறதுக்கு சொல்லுவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்ற நினைப்பு எப்போ வரும்? கண்ணை மூடி தியானம்னு உட்காந்ததுக்கு அப்புறம் தான். பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறது காதுல அப்பதான் நல்லா விழும். எதிரில் இருக்கும் பொழுது மனைவி பேசுறது, பிள்ளைங்க பேசுறது கூட காதுல விழாது, கண்ணை திறந்திருக்கும் பொழுது. ஆனா தியானம்னு கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே எல்லாம் நம்ம காதுல கேட்கும். எங்கேயோ ஒரு கோவில்ல செய்கிற பிரசாதத்தினுடைய வாசனை நம்ம காதுக்கு, நம்முடைய மூக்குக்கு வரும். கோவில்லாம் சாத்திருக்குன்றாங்க, பிரசாதம் மட்டும் எங்கேயோ செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நம்முடைய மூக்கு உணரும். எப்ப? தியானம்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறம். எனவே தியானம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தியானம் அல்ல. கருத்தை ஒருங்குபடுத்தி நிலைப்படுத்துவது தியானம். அதுக்கு நீங்க கண்ணை மூடணும்னு அவசியம் கூட இல்லை, கண்ணை திறந்தே தியானம் செய்யலாம். அதுதான் சமாதின்னு சொல்றாங்க. சமாதிகளை என்னன்னா கண்ணு திறந்திருக்கும், தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ணு மூடி இருக்கும், தூங்க மாட்டாங்க, விழிப்போடு இருக்கிறது. கண்ணு மூடி இருக்கும் பொழுது தூங்காமல் விழிப்போடு இருப்பதும், கண்ணை திறந்திருக்கும் பொழுது கருத்தை மூடி தியானத்தில் இருப்பதும் யோகிகளுக்கு மிக சிறந்த ஒரு கலையாக பார்க்கிறோம். அதுதான் சமாதி. இந்த நிலையை அடையணும். இது முடியுமா? ஒரு யோகி, ஒரு ஞானத்தில் தெளிவு ஏற்பட்டவன் எப்படி இருக்கான்னு பட்டினத்தார் சொல்றார். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஒரு ஞானத்தில் தெளிவு ஏற்பட்ட ஒரு யோகி எப்படி இருப்பான்? ஆசனம் பண்றவங்க யோகி அல்ல. இந்த 8 அங்கங்களும் நிறைந்த அட்டாங்க யோகத்தில் தெளிவு பெற்ற ஒரு ஞானி எப்படி இருப்பான்னா பேய் போல் தெரிந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் என் காலில் வந்து விழுங்கன்னு சொல்ல மாட்டான். அவன்
மூலவராக இல்லாமல் உற்சவராக உலா வந்து கொண்டே இருப்பான், பேய் போல் திரிந்து. இரண்டாவது சொல்ற பிணம் போல் கிடந்து. என்ன பொருள்? தனக்கு ஒரு குளிர்சாதன அறையில் நல்ல படுக்கை வசதியோடு கொண்ட ஒரு இருப்பிடம் வேண்டும் நினைக்க மாட்டான். எங்க படுத்தாலும் தூங்குவான், எங்க படுத்தாலும் எந்திரிப்பான். அவனுக்கு இடம் எப்படி இருக்கும்? ஒரு பிணத்துக்கு எப்படி அது எங்கே படுத்திருக்கிறோம் என்ற நினைவில்லாமல் இருக்குமோ அதுபோல் ஒரு ஞானி எங்கு வேண்டுமானாலும் தூங்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்க வேண்டும். 2, இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி. நாய்க்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தேர்வு செய்து சாப்பிட தெரியாது. இப்ப நீங்க கோழி எடுத்து பாத்தீங்கன்னா குப்பையில் கிளறினால் கூட அந்த கோழி தனக்கு வேண்டியதை தேர்வு செய்து சாப்பிடும். மாடு எத்தனையோ புல்வெளிகளில் பல செடி கொடிகள் இருந்தாலும் தன் உடம்புக்கு எது சேருமோ அதை தேர்வு செய்து சாப்பிடும். ஆனா நாய் அப்படி சாப்பிடாது. அதுபோல ஒரு ஞானி எனக்கு இது பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு அலர்ஜி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஞானி சொல்லக்கூடாது. எனவே இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி. அடுத்து சொல்ற நரி போல் உழன்று. இதான் சமாதி நிலை. நரி எந்த நேரமும் விழிப்பா இருக்கிற ஒரு விலங்கு. அதுபோல ஒரு நரியை போல ஒரு ஞானியானவன் எப்படி இருக்கணுமா? விழிப்போடு இருக்கணும், தூங்கினாலும் விழிப்போடு இருக்கணும். அதுதான் தவம், தவ வலிமை. துரிய தவம், துரியாதீதம்லாம் நம்முடைய தத்துவங்கள் சொல்லுகின்றன. அப்ப நரி போல் உழன்று. அடுத்து நன்மங்கையரை தாய் போல் கருதி. பெண்ணை பார்த்தானா தாய் போல கருதணுமா? அப்படி கருதக்கூடிய இயல்புடையவன் தான் ஒரு ஞானியாக இருக்க முடியும். அடுத்தது தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. எல்லாரையும் சகோதரர்களாக. இதுதான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய மிக அற்புதமான ஒரு இறையாண்மை. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றமே. என்னுடைய உலக சகோதர சகோதரிகளை விவேகானந்தர் சொன்னார். நாமளாச்சு இந்திய நாட்டினுடைய ஆண்கள் பெண்களை தான் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னால், விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை தேசத்தை சார்ந்தவர்களையும் பார்த்து சகோதர சகோதரிகளையும் அழைத்தார். அதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை. அதைத்தான் பட்டினத்தார் சொல்றார். அனைவருக்கும் தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரை. சேய்னா குழந்தை. ஒரு குழந்தை எப்படி தெளிவாக இருக்கிறது, இரவில் நன்றாக தூங்குகிறது, காலையில் எழும்பொழுது தெளிவா இருக்கு. நம்ம கவலைகளோடு வாழ்கிறோம், கவலைகளோடு பயணிக்கிறோம், கவலையோடு தூங்குறோம், எந்திரிக்கும் போது கவலையோடு எந்திரிக்கிறோம். முகத்தை பார்க்க முடியல கண்ணாடியில காலையில் எந்திரிச்சு. ஆனா அந்த குழந்தையை பாருங்க, தூங்கி எந்திரிச்ச குழந்தை அழகா தெரியுது. ஏன்? அதற்கு கவலை இல்லை. அந்த மாதிரி ஞானிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சமநிலையில் இருப்பார்கள். துன்பத்தையும் இன்பத்தையும் நேரா பார்க்கக்கூடிய, இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிறது நம்முடைய திருக்குறள் இல்லையா? அப்ப இடும்பைக்கே இடும்பை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்வதை போல இன்பத்துள் இன்பம் விடையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். ஒரு ஞானி தனக்கு இன்பம் கிடைக்கும் பொழுது தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டான். துன்பம் வரும்பொழுது அதை நினைச்சு கஷ்டப்படவும் மாட்டான். ஏன்? அவனுக்கு இன்பம் இன்பமாக தெரியாத காரணத்தினால் துன்பமும் துன்பமா தெரியல. இந்த நிலைக்கு பேர் சமாதின்னு பேர். உங்களுக்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லியிருக்கலாம். அடியேன் தெரிந்த புரிந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். எனவே இயமம் சமூக ஒழுக்கம், நியமம் தன் ஒழுக்கம், ஆசனம் இருக்கைகள் என்று சொல்லக்கூடிய யோக ஆசனங்கள், பயிற்சி முறைகள். 4வது பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சி. 5வது பிரத்யாகாரம் என்கின்ற புலன் அடக்கம். 6வது தாரணை என்று சொல்லக்கூடிய ஒருமுகப்படுத்துதல், புலன்களை ஒருமுகப்படுத்துதல். 7வது தியானம் என்று சொல்லக்கூடிய ஒருமுகப்படுத்துதலில் நிலையாக இருத்தல். 8வது சமாதி என்று சொல்கின்ற விழிப்பு நிலை என்ற 8 அங்கங்களை கொண்ட யோகத்திற்கு அட்டாங்க யோகம். இதற்குத்தான் ராஜ யோகம்னு பேர். ராஜானா தலைமை. யோகாலேயே தலைமையான யோகா எதுன்னு சொன்னா அட்டாங்க யோகா. இதை திருமூலர் பதிவு செய்கிறார். இயம நியமமே எண்ணிலா ஆதனம். ஆதனம்னா ஆசனம். நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம், சயமுகு தாரணை, தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவதும் ஆமே. திருமூலர் திருமந்திரத்துல இந்த அருமையான பாடல் வருகிறது. தொடக்கமே இயம நியமமே அப்படின்னு இந்த பாடல் தொடங்கும். குறிச்சு வச்சுக்கலாம், இயம நியமமே. அப்ப அந்த 8 அங்கங்களை திருமூலர் சொல்றார். அதே பதஞ்சலி முனிவர் சொல்லுகிறார். பதஞ்சலி முனிவருடைய அற்புதமான அந்த சமாதி ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கிறது. அது பாருங்க, தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. பதஞ்சலி முனிவர் யாருன்னா 2 பேர் சிதம்பரத்துல, வியாக்கிரபாதர் பதஞ்சலி 2 பேரும் பூஜை பண்ண தலம் நம்முடைய சிதம்பரம். வியாக்கிரபாதர் அவர் யாரு? புலிக்கால் முனிவர்னு நம்முடைய தமிழ்ல சொல்லுவாங்க. புலியூர் அப்படின்னு முடிகிற தலங்கள் எல்லாம் அந்த புலிக்கால் முனிவர் ஆகிய வியாக்கிரபாதர்
வழிபட்ட தலங்கள். பதஞ்சலி பாம்பு உருவம், அவர் ஆதிசேஷனுடைய அம்சமாக தோன்றியவர், அதனால் அவர் பாம்பு. எனவே அந்த பாம்பும் புலியுமாக இருந்து வழிபட்ட இடம். பதஞ்சலி யோக சூத்திரங்களை அரங்கேற்றம் செய்த அந்த மண்டபம் சிதம்பரத்தில் இருக்கிறது. சிதம்பரம் பெரிய புராணம் அரங்கேற்றம் பண்ண இடம். உலகலாம் என்று பெருமானே அடியெடுத்து கொடுத்த நிலை. அது மட்டுமல்ல, உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த யோக சூத்திரங்களை அரங்கேற்றம் செய்தது நம்முடைய சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர். அந்த புராண கதைக்கெல்லாம் நம்ம போகணும், செய்தியை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். அப்படி புலியூர், பெரும்பற்ற புலியூர்னு இதற்கு பேர். வியாக்கிரபாதர் வழிபட்டதுனால பெரும்பற்ற புலியூர், திரு பாதிரி புலியூர், திரு ஓமமாம் புலியூர், பெரும்பற்ற புலியூர் மாதிரியே ஓமமாம் புலியூர்னு ஒரு ஊர். இப்படி புலியூர்னே ஒரு ஊர் இருக்கும் ஒவ்வொரு பக்கம். அதெல்லாம் புலிகளாக இருந்து முனிவர்கள் யோகிகள் வழிபட்ட தலங்கள். பொதுவாக யோகிகள் ஞானிகள் புலிகளாக அல்லது பாம்புகளாக இந்த பிரபஞ்சத்தை வலம் வந்து கொண்டிருப்பார்கள் என்பது நம்பிக்கை. பெரும்பாலும் சர்ப்பங்களாக நம்முடைய யோகிகள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப திருமந்திரத்தில் இந்த செய்தி நமக்கு இருக்கு. அப்ப யோகம் என்பது 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்கு. எப்படி ஒரு வண்டிக்கு 4 சக்கரங்கள் இருந்தால் தான் அந்த வண்டி சரியா போகும். ஒரு சக்கரம் இல்லைன்னா அந்த வண்டி நொடிக்கும். அது மாதிரி இந்த உடம்புக்கு 6 சக்கரம் இருக்கு. அந்த 6 சக்கரம் என்னன்னா, மூலாதாரம், நம்ம இடுப்புக்கு கீழே பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையானது மூலாதாரம்னு பேர். அதுதான் நம்மளை உட்கார வைக்குது, நிக்க வைக்குது, நடக்க வைக்குது. அந்த மூலாதாரத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த பகுதி சிதைவு ஏற்பட்டால் உட்கார முடியாது, நடக்க முடியாது, நிக்க முடியாது, படுத்தே கிடக்க வேண்டியதான். அதனாலதான் அந்த மூலாதாரம்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது பாருங்கன்னா சுவாதிஷ்டானம். நம்முடைய வயிற்று பகுதிக்கு கீழ் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிபூரகம் என்பது நம்முடைய உதர விதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது விசுத்தி என்று சொல்ல மணிபூரகம். அநாகதம் அடுத்தது அநாகதம். அதுக்கு அடுத்தது விசுத்தி. மேல இருக்கிறது ஆக்ஞா என்று சொல்லக்கூடியது. அதற்கு மேல இருக்கிறது சகஸ்ரதாரம். தலைக்கு மேல 12 அங்குலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வைப்ரேஷன், அதுக்கு பேர் ஆரா என்று சொல்கிறார்கள். என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தலைக்கு மேல ஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டனா இருக்கு. கண்ணுக்கு தெரியல, அந்த ஆண்டனா இருக்கு பாருங்க, அது பவர்ஃபுல்லான ஆண்டனா. அந்த ஆராவை சரியா ஒருத்தன் வச்சிருந்தானா வசீகரிக்கக்கூடிய ஆற்றல். அட்டமா சித்திகள், அனிமா, மணி, மகிமா, லகிமா என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளை ஒருத்தன் பெற முடியும். இந்த 12 அங்குலம், இதுக்கு பேரு துரியாதீதம்னு பேரு. துரியம், அதை கடந்த துரியாதீதம் 12 அங்குலத்தில் இருக்கு இல்லையா? அந்த 12 அங்குலத்தில் இருக்கக்கூடிய பேர் சகஸ்ரதாரம் என்று சொல்லக்கூடிய 7வது நிலை. 6 ஆதாரம் உடம்புக்குள்ள இருக்கு. அதை தாண்டிய நிலையில் இருக்கிறது 7வதாக இருக்கிறது சகஸ்ரதாரம். இப்ப இந்த ஆதாரங்களை தான் நம்முடைய அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்தாங்க, தலங்களாக வச்சிருந்தாங்க. மூலாதாரம்னா மண் இல்லையா? மண் வந்து மூலம். எல்லாத்துக்குமே மூலம் வந்து மண்ணு தான். ஒரு உதாரணம் சொல்லும் போது கூட மண், குடம், குயவன், வண்டி சக்கரம் என்றுதான் சைவ சித்தாந்தம் உதாரணத்தை மண்ணிலிருந்து தான் தொடங்கும். பஞ்சபூதம் எடுத்தா முதல்ல நிலம், நீர், தீ அப்படிதான் போகும். அப்ப முதல் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலத்திற்கான தலமாக காஞ்சிபுரத்தை மூலாதார தலம் என்று சொல்கிறார்கள். காஞ்சிபுரம் மூலாதார தலம். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்ங்கிறது அந்த மூலாதாரத்துல இருந்து கனல் அப்படி 3 எழுது, அந்த நெருப்பு, அதுதான் சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய நெருப்பு மண்டலம். அந்த நெருப்புக்கானது திருவண்ணாமலை மலையை போல. நெருப்பு எப்படி இருக்கும்? முக்கோண வடிவம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் உண்டு. காற்றுக்கு வட்ட வடிவம், நெருப்புக்கு முக்கோண வடிவம், நிலத்துக்கு என்ன வடிவம்? சதுரம். நம்ம கேட்கும் போது உங்களுக்கு எத்தனை சதுரடி நிலம் இருக்கு அப்படின்னு தான் கேட்போம். நிலத்தை எப்படி அளக்கிறோம்? சதுரமாக அளக்கிறோம். அதனால அதனுடைய வடிவம் சதுரம். அதுபோல நெருப்பினுடைய வடிவம் முக்கோணம். அதுதான் மலையாக, திருவண்ணாமலை நெருப்பு மலையாக இருக்கிறது. அதை என்னன்னு சொல்றோம்? சுவாதிஷ்டானம். இப்போ அடுத்தது மணிபூரகம் என்று சொல்லக்கூடியது தண்ணீர். அதற்கு மேல இருக்கக்கூடிய தண்ணீரானது மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய திரு ஆனைக்கா என்பது மணிபூரக தலம். அதுக்கு அடுத்தது அநாகதம் என்பது காற்று, வெற்றிடம், அங்கே காற்று இருக்கிறது. அந்த அநாகதம் என்பது காலத்தி என்று சொல்கிறார்கள். இப்படி நமக்கு அடுத்தது விசுத்தி என்று சொல்லக்கூடியது ஆகாயம், அதுதான் நம்முடைய சிதம்பரம். கடைசியா இருக்கிற ஆக்ஞா என்று சொல்லக்கூடியது காசி, உத்தர காசி என்று சொல்லக்கூடிய அந்த காசி தான் நமக்கு ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய அந்த தலம். மேலே உள்ளது கைலை, சகஸ்ரதாரம் என்பது கைலாயம் என்று நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக இந்த 6 ஆதாரங்களையும் நிலத்தோடு, அந்தந்த ஊர்களோடு, அந்த ஊர்களுடைய சிறப்புகளோடு ரொம்ப அழகா வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே நம்ம பார்க்கும் பொழுது பதஞ்சலி முனிவர், திருமூலர் நமக்கு ரெண்டுமே 2 கண்களை போல யோகா என்பதற்கு. அப்ப இந்த உள்ளத்தை சரி பண்ணணும். உள்ளம் சரியா இருந்தால் தான் உடம்பு சரியா இருக்கும். அப்ப யோகா என்ன சொல்லி தருது நமக்கு?
இந்த உடம்ப நிறைய சித்தர்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடான்னு சொன்னாங்க. இந்த உடம்பு ரொம்ப குப்பைங்க, இந்த உடம்பு ஒண்ணுமே கிடையாது, இது வெறும் காற்றடைத்த பையி அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் முன்னாடி சொன்னாங்க.